السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى، ما بعد. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال تعالى: ومن يتق الله يجعل له من أمره يسرا. وقال تعالى: ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجرا. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، إلى آخر الحديث، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கும் எங்களுடைய உஸ்தாத் பெருந்தகை ராஷிதுல் உலமா ஹஜ்ரத்துல்லாஹ் பிரதே அவர்களுக்கும் மற்றுமுள்ள எல்லா உலமா பெருமக்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, தாருல் உலூம் நசீரியா மதரசா என்று சொன்னாலே நம்முடைய உள்ளத்திலே வருவதெல்லாம் ஹதரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய முகம்தான். நான் பல நேரங்களிலே ஒரு விஷயத்தை யோசித்தது உண்டு. கோவைக்கு பல அடையாளங்களை மக்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்றது ஒரு அடையாளமாய் பார்க்கிறேன் நம்முடைய இலியாஸ் ஹஜ்ரத் அவர்களை. பேச்சிலும் நடத்தையிலும் குணத்திலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியே அழைத்துக் கொண்டானோ என்று ஆச்சரியப்பட தோன்றுகிறது. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், நாம் அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்களும் அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை வெளிச்சமாகவும் விசாலமாகவும் ஆக்குவதற்கு காரணமாக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, இன்று பட்டம் பெறும் ஹாஃபில்கள், அது மட்டுமல்லாது நம்மவர்கள் அனைவருக்கும் ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு சமுதாயத்திலே தீனை பற்றி உண்டான கவலைகள் வலுவிழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். யார் எப்படிப்பட்ட முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியிலே வெற்றிகள் முழுமையாக கிடைப்பதற்கு பதிலாக சில தோல்விகளையும் சறுகுதல்களையும் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதை களைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இல்முடையவர்களை கொண்டு மட்டும்தான் அது முடியும். அல்லாஹ் நடத்தி தருவான் என்பதிலே கிஞ்சிற்றும் சந்தேகம் இல்லை. குர்ஆனை தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரே ஒரு சிஃபத்தை மட்டும் தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் அதை கொண்டு கொடுக்கக்கூடிய 5 விதமான வெகுமதிகளை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், எப்படியெல்லாம் தொழில் செய்யலாம், எப்படியெல்லாம் வேலை செய்யலாம், எப்படியெல்லாம் யோசிக்கலாம் என்று இன்றைக்கு யோசனை சொல்வதற்கு பலர் உருவாகிவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய வான்மறையாம் திருமறையிலே ஒரு யோசனையை சொல்லுகிறான். இல்முடையவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருந்தால், இல்முடையவர்கள் இறையச்சமுடையவர்களாக இருந்தால் இது மற்றெல்லாவருக்கும் சொந்தம். இல்முடையவர்களுக்கு மட்டும் சொந்தம் என்று நினைத்துக் கொண்டு எப்ப பார்த்தாலும் ஹஜரத்துமார்களை குத்தம் சொல்ற மாதிரியே இனி அடுத்து குத்தம் சொல்வதற்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி யாரும் நினைச்சுக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, யஜஅல் லஹு மக்ரஜா, அவர்களுடைய அந்த இடையூறுகளில் இருந்து விடுபடுவதற்குண்டான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அது மட்டுமல்ல, வயர்சுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப், அவர்கள் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு
அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொண்டு வந்து சேர்த்து அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான். இதில் 2 விஷயத்தை சொல்லிவிட்டான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. இந்த உலகத்திலே இல்முடையவர்கள் இன்னும் மற்றவர்கள் தான் ஒரு காரியத்தை எப்படி செயல்படுத்துவது என்று காலங்காலமாக சிரமத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறையச்சம் இருக்குமானால் யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அல்லாஹ் அவர்களுடைய காரியங்களை லேசாக்கி வைக்கிறான். 3. 4வது விஷயம், ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்களோ யார் அல்லாஹ்வை அஞ்சி நடப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 4வதாக கொடுக்கக்கூடிய வெகுமதி யுகஃபிர் அன்ஹு ஸய்யாத்திஹி, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். வ யுஅலிம் லஹு அஜ்ரா, கூலிகளை இந்த உலகம் சொற்களிலாலோ சிந்தனைகளாலோ வர்ணிக்கவே முடியாது. அந்த அளவிற்கு உயர்தரமான மேலோங்கிய கூலியை அல்லாஹ் வழங்குகிறான். எனவே கண்ணியமானவர்களே, இல்ம் உயர்த்தப்படுவதற்கு முன்னால், இல்ம் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால், மக்களே நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட இல்முடையவர்களிடத்திலே இருந்து அபு உமாமா பாஹினி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத், முஸ்னத் அஹ்மது ஷரீஃபினுடைய ரிவாயத்தை இங்கே நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மக்களே, இல்ம் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன், இல்மை அல்லாஹ் உயர்த்தப்படுவதற்கு முன் நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் நியத்து வையுங்கள், எங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு வீட்டிலேயும் ஆலிம்களும் ஹாஃபில்களும் காரிகளும் முஃப்திகளும் முத்தஹஸ்ஸிஸ்களும் தாயிகளும் முத்தகீகளும் உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு இந்த சபையை காரணமாக்கி வைப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.